பணம் பார்த்தோம், அப்புறம் பொண்ணு பார்த்தோம், அப்புறம் ஒரு நிலம் நிலம் யாரோ நிலம் நம்மளுக்கு வருது. அப்போது வந்து பரிசுத்த ஆவியானவர் அமைஞ்சிருவார், பிசாசு அமைஞ்சிருவார். அப்போ நம்ம அதாவது இந்த 20 வருஷம் கழிச்சு நம்ம சூஸ் பண்ணுற அந்த முழு அதிகாரம் கடவுள் நம்ம கொடுக்குற பிதாவாகிய தேவன், சர்வ லோகத்தையும் படைத்த மனாதிவான சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டிக்கு எஜமானாகிய பிதாவாகிய தேவன் வந்து என்ன பண்ணுவார், நம்மள பார்ப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் நம்ம சூஸ் பண்ணுறோம். எதை சூஸ் பண்ணுறோம்? நன்மையை சூஸ் பண்ணால் நமக்கு, அதாவது ரோமர் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு நீ சமாதானமும் ஜீவனும் மகிழ்ச்சியும் உண்டாக சொல்லிட்டு அந்த ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே அதிகத்தில் இன்னொரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னன்னா, முன்பு யூதரும் பின்பு கிரேக்கரும் தீமை செய்கிற எவனோ அவனுடைய ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் இருக்காது, அவன் துன்பம் கஷ்டம் அனுபவிப்பான்னு சொல்லி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது முன்பு யூதர்னா யார், முன்பு கிரேக்கனா யார்? அதாவது ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைங்க. அதாவது யாராக இருந்தாலும் சமமாக பார்க்குறது, யாராக இருந்தாலும் நன்மை செய்கிற நீதி செய்கிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷ சமாதானம் உண்டாகும். தீமை செய்கிற, கெடுதல் செய்கிற, கெட்டது செய்கிற ஒவ்வொருக்கும் துன்பம் உண்டாகும் சொல்லிட்டு அந்த வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த சாய்ஸ் ரெண்டு ஒரு சைடு பிசாசுடைய வழிகள், பிசாசுடைய ஆசைகள், ரெண்டாவது பரிசுத்தாவின் ஆசைகள், பிதாவாகிய தேவனுடைய ஆசைகள், உண்மைகள், நீதி, நேர்மம், இது ரெண்டும் நமக்கு வந்து அந்த சூஸ் பண்ணுற அதிகாரம் ஒரு 20 வயசில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 20 வயசில் நம்ம சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன். நம்ம சாதாரண கூட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீமையை நம்ம சூஸ் பண்ணோமா நம்ம ஆத்மா கெட்டு போகும், நித்திய ஆக்கின்னு நான் பயன்படுத்துறதுக்காக சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒழுக்கமாக வாழ தான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் நான் சொல்ல வேதம் சொல்லி கடவுளாக தான் விரும்புகிறேன். ஒழுக்கமாக வாழ தான். இந்த பரலோகம், சொர்க்கம், நரகம் கூட விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமியிலே நம்ம ஒழுக்கமாக வாழ விரும்பணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்தை வாழ முடியாது சொல்லிட்டு நான் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தீமையை நம்ம விரும்புகிறோமா இல்லை நன்மை நம்ம விரும்புகிறோமா, அதுதான் பிதாவை தேவன் பார்ப்பார் ஃப்ரெண்ட்ஸ். இது உலகத்தில் எல்லா மதஸ்தருக்கும், ஏசா பிள்ளைங்க, முஸ்லீம் சகோதரர்கள், இந்து சகோதரர், புத்திஸ்ட், ஜெயின், எல்லா மனிதர்களுக்கும் அந்த சாய்ஸ் கடவுள் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னன்னா, தீமை விரும்புறியா, தீமை செய்யறியா, உனக்கு நித்திய ஆக்கின பிசாரி பிள்ளை, ஓகே வச்சுக்கலாம். நன்மை செய்து ஒழுக்கமாக வந்து உண்மை நீதி நேர்மையாக வாழறியா, நீ தேவனுடைய பிள்ளை, நீ ஏசப்பா பிள்ளை, நீ நித்திய ஜீவன் புல் பிரவேசிப்போ நித்திய ஜீவன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் வந்து பிதாவை தேவன் வந்து நமக்கு கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம வந்து சூஸ் பண்ணுற அதிகாரம் நம்ம கூட தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கன்க்ளூஷன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது உலகத்தில் நம்ம காதல், காமம், பெரிய போராட்டம். காமம் வச்சுக்கலாம். காதல்னா அன்பு, காமம்னா எது சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், காமம்னா ஆசைகள். அப்போ காதல், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கும், நிறைய பேருக்கு ஆர்வமாக இருக்கும். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது